பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் யோசிக்கிறீங்களே, ஏசப்பா என் மேலே அன்பாக இருக்கிறாரா? நான் ஏசப்பாவோட பிள்ளையா? அவர் அப்பாவா கூப்பிடலாம்? கண்டிப்பாக அவர் உங்கள் அப்பா தான், நீங்கள் அவர் பிள்ளை தான். ஆனால் அதுக்கு என்ன தகுதி வேணும்னு நம்ம பார்க்கலாமா? என்னோட கூட யோவான் 14:21 எடுத்துக்கோங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமீன். ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னாக்க நீங்கள் அவர் சொல்கிற கற்பனைகளை கை கொள்ளணும். இந்த வேதத்தை வாசிக்கிறீங்க, இந்த பைபிள் படிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த பைபிள் படி வாழ்ந்து காமிக்கிறச்சு நீங்கள் பிதாவு மேலே அன்பாக இருக்கிறீங்களா? பிதா மேலே அன்பாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஏசப்பா மேலே அன்பாக இருக்கீங்கன்னு அதில் காமிக்க முடியுது. அப்போ என்ன ஆகும்? ஏசப்பா உங்களுக்கு உங்கள் பேரில் அன்பாக இருந்து அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவேன்னு உங்களுக்கு சொல்கிறார். அப்போ அப்படியே ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்தணும். நாங்கள் என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும், பைபிள் படி வாழ்ந்து காமிக்கணும். அப்போ பிதாவை நீங்கள் நேசிக்கிறீங்க, ஏசப்பாவை நீங்கள் நேசிக்கிறீங்க. அப்போ அவர் உங்கள் அப்பாவாக இருக்காரு. அப்பா தான் பிள்ளைக்கு தன்னை வெளிப்படுத்தாது இருப்பாரா? நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் இப்படி செய்து பாருங்களேன், ஏசப்பா உங்களோட பேசுகிறத உங்களால் உணர முடியும். ஆமீன். காட் பிளெஸ் யூ.